ஸ்ரீலங்காவில் 27% அன்எம்ப்ளாய்ட் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம், என்கிட்ட டிகிரி இருக்குது ஆனால் அதுக்கேற்ற வேலை இல்லை. படிப்பு, டிகிரி இதெல்லாமே உங்கள்கிட்ட இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் டிகிரி வேஸ்ட்டு தான். When they changed their interest, then changed automatically their industry. Hello people, what about the topic in this podcast? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஒரு இண்டஸ்ட்ரியை நாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கையுடைய இண்டஸ்ட்ரி என்ன, எதை நோக்கி பயணிக்கணுன்றதை பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கஷன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது ஒரு துறை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கிரேட் 3 கிரேட் 4 ஸ்டூடெண்ட் கிட்டே போயிட்டு, நீ வளர்ந்ததுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கு பிறகு என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவான், ஐ வில் பிகம் அ டாக்டர் அண்ட் இன்ஜினியர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் பிகம் அ டாக்டர். பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது டாக்டர் எப்படி ஆகிறது, டாக்டருக்கு என்ன படிக்கணும், டாக்டர் படிக்கும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கணும். ஹீ டோன்ட் நோ அபவுட் திஸ். அதே ஸ்டூடெண்ட்டை கிரேட் 10 கிரேட் 11 படிக்கும்போது அவன்கிட்ட போயிட்டு நீ என்னவா ஆக போகிற அப்படின்னு கேட்டால், ஹீ சேஞ்ச் தேர் இண்டஸ்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு கிரேட் 5 4 படிக்கும்போது இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் கிரேட் 10 11 படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிடுது. காரணம், அவங்க எதிர்கொள்கிற ஸ்ட்ரகிள்ஸ். அந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கு முகம் கொடுக்க முடியாமல் அவங்க தன்னோட இண்டஸ்ட்ரியே மாற்றியிருப்பாங்க. இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அடையாளத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. ஒரு துறை நமக்கு பிடிச்சிருக்குதுன்னா அந்த துறையில் நாம் என்ன சாதிக்க முடியும்ன்றதை நம்ம பார்க்கணும். அதில் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் அந்த துறையில் நாம் ஏதாவது சாதிக்கணும் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் சாதிக்க முடியும். ஆகவே இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது நம்மளுடைய அடையாளத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு துறை. அவ்வளோதான். ரெண்டாவது கேட்டுக்கக்கூடிய கேள்வி, விச் இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு, இது எதிர்காலத்துக்கு சரியில்லை, பொருத்தம் இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் எங்களால் சர்வை பண்ண முடியாது. ஆகவே எது பெஸ்ட்டுன்றது முக்கியம் இல்லை. எந்த இண்டஸ்ட்ரி நமக்கு பிடிச்சிருக்குதோ அந்த இண்டஸ்ட்ரியில் நாம் பெஸ்ட்டாக திகழணும், அதான் இம்பார்ட்டண்ட். ஒருத்தருக்கு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு எஜுகேஷனில் ஏதாவது சாதிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு எது பெஸ்ட் என்றதை அவருக்கு சாய்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் எந்த இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டானது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை. எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் நாம் பெஸ்ட்டாக இருக்கணுமன்றதான் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம், இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஸ்கில்ஸ், நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் என்னன்றதை முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணி அதை உங்கள்கிட்ட டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சர்வை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க. அதுக்கு பிறகு அதில் ஏதாவது ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டி இருந்தால் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சர்வை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய போட்டிகள் வரலாம். அந்த இண்டஸ்ட்ரி பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரி எடுக்கும்போது நார்மலாக தான் மட்டுமே நின்று அதில் ஜெயிக்க முடியாது, அதில் நிறைய காம்படிஷன்ஸ் வரும். ஸோ அந்த காம்படிஷன்ஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணி அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். எடுத்த உடனே கால் வச்ச உடனே அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களால் ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியாது. அதே மாதிரி
இண்டஸ்ட்ரியில் வந்து மணி இஸ் த மெயின் பார்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களால் சர்வை பண்ண முடியாது. மணி இஸ் நாட் மெயின் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸ்கில்ஸ் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. மணி வந்து முக்கியம் இல்லை. எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஐடென்டிஃபை தான் அங்கே முக்கியம். ஸ்கில்லை டெவலப் பண்ணி அங்கே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும். கிரிக்கெட் ஒரு இண்டஸ்ட்ரி, அதை எடுத்துட்டோம்னா தோனி, கோலி, இது மாதிரி ஐடென்டிஃபையை உருவாக்கணும். அதே மாதிரி ஃபுட்பால் இது ஒரு இண்டஸ்ட்ரி, இதில் வந்து மெஸ்ஸி, ரொனால்டோ, இது மாதிரி ஐடென்டிஃபையை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க பாருங்கள், ஐடென்டிட்டியை உருவாக்க பாருங்கள். அதுக்கு பிறகு மணியை பற்றி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி தான் முக்கியம். அடுத்ததாக சில பேர் கேட்ட கேள்வி ஸ்கில்ஸ் ஓ டிகிரி. ஸ்கில்ஸ் முக்கியம்தான். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதுக்கு ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். எந்த வேலையாக இருந்தாலுமே அதில் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கணும்னா அதுக்கு ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிகிரி எடுத்த ஒருத்தருக்கும் டிகிரியோடு சேர்த்து ஸ்கில்லை டெவலப் பண்ண ஒருத்தருக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது 2 பேரும் இருக்கிறாங்க. டிகிரி எடுத்த ஒருத்தரும் இருக்கிறாரு, டிகிரியோடு சேர்த்து ஸ்கில்லை டெவலப் பண்ணவரும் இருக்கிறாரு. இப்போ இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு தான் வேலை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த டிகிரியோடு சேர்த்து ஸ்கில்லை டெவலப் பண்ணவருக்கு தான் அந்த ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் அவர்கிட்ட தான் அந்த வேலைக்கான தகுதியும் அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், அந்த வேலை செய்யக்கூடிய நாலேஜும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன், டிகிரியும் ஸ்கில்லும் ரொம்பவே முக்கியம். டிகிரின்னு சொல்கிறது வந்து அந்த வேலையை நீங்கள் செய்யலாம்ன்றதுக்கான ஒரு தகுதியை உங்களுக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் ஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலையை உங்களால் பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்னு உங்களை அடையாளப்படுத்துகிறது தான் ஸ்கில். ஸோ ஸ்கில் வேர்சஸ் டிகிரி அப்படின்னு பார்க்காம ஸ்கில் ப்ளஸ் டிகிரி அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட்டாக என்கிட்ட கேட்ட கேள்வி வாட்ஸ் த ரோட் மேப் இன் த காலேஜ் டைம். காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்கிறது ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப், அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய மூவிஸ்லேயுமே அதை காட்டியிருப்பாங்க. அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனாலும் அந்த காலேஜ் லைஃப்பில் தான் உங்களுடைய கெரியரோட ஃபவுண்டேஷனே இருக்குது. ஸோ உங்கள் கெரியருக்கான பேஸ்மெண்ட்டே இந்த காலேஜ் லைஃப் தான். இங்கே நீங்கள் உங்களோட திறமையை, ஸ்கில்லை, உங்களோட ஒர்க்குக்கான எக்ஸ்பீரியன்ஸை வளர்க்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துலையுமே இதை வளர்த்துக்க முடியாது. அதனால் நான் இப்போ ஒரு 5 திங்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 5 திங்ஸையும் உங்களுடைய காலேஜ் லைஃப்பில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆஃப்டர் த காலேஜ் லைஃப் நாம் காலேஜ் லைஃப்பை எப்படி செதுக்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. த ஃபர்ஸ்ட் திங், அப்சர்வ் அண்ட் அடாப்ட். உங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ, கல்ச்சர், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் வைஸாக நீங்கள் நிறையவே டிஃப்ரென்ஸை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அதாவது உங்கள் காலேஜை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி போகுது, அதில் இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்குது, அதில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க, இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த காலேஜில் கிளப்லாம் இருக்கா, உதாரணத்துக்கு கோடிங்ஸ் கிளப்ஸ், டிசைனிங் கிளப், ஆர்ட்ஸ் கிளப்ஸ், இது மாதிரி கிளப்ஸுகள் இருக்கா அப்படின்னு உங்கள் காலேஜை A to Z தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 3 இயர்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். பில்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் நாலேஜை பில்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நாலேஜை பில்ட் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் யூஸ் ஆகும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை லேர்ன் பண்ண பாருங்கள். இதனால் உங்களுடைய கெரியருடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில், லாங்குவேஜ் ஸ்கில், ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜை நல்லாவே லேர்ன் பண்ணுங்கள். அடுத்ததாக லீடர்ஷிப், கொலாபரேட்டிவ், அதே போல் ப்ராப்ளம் சால்வ், இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணால் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததாக ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ். பி ஸ்பெஷலைஸ்ட், அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை உருவாக்கிக்கோங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அதை வச்சு ஒரு சில ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்கள், ஒரு சில ப்ரொஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ போகும்போது எனக்கு இந்த ஸ்கில் தெரியும் அப்படின்னு சொல்கிறத விட நான் இந்த ஸ்கில்லை வச்சு ஒரு ப்ரொஜெக்டே என்னோடய காலேஜ் லைஃப் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். உங்களை அந்த இடத்துல உயர்த்தி காட்டும். ஸோ உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஸ்கில்ஸை ஸ்பெஷலைஸாக டெவலப் பண்ண பாருங்கள். அடுத்ததாக டேக் அ ரிஸ்க் எடுக்கலாம். பட் காலேஜ் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலேஜ் லைஃப்பில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் கூடுதலாக இருக்கும். அந்த சப்போர்ட்டை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் காலேஜ் லைஃப்பில் எடுக்கக்கூடிய இந்த ரிஸ்க் சக்ஸஸ் ஆனால் பிளேஸ்மெண்ட்டுக்கு க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம் இது ஃபெயிலியர் ஆனால் நான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கேன், நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி நீங்கள் பிளேஸ்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ டேக் அ ரிஸ்க். த லாஸ்ட் ஒன், நெட்வொர்க்கிங். நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்பில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா மற்றவங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா அதே நேரத்தில் புது புது பீப்புளை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கான்வர்சேஷனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் இன்னுமுமே க்ரௌத் ஆகும். உங்கள் நெட்வொர்க் க்ரௌத் ஆகும்போது உங்களுடைய கெரியரும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அவ்வளோதான் என்கிட்ட கேட்ட கேள்வி. அந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து மேலதிகமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரெஸ்பான்ஸையும் வழங்குவேன். நன்றி.